ஹல்லேலூயா. சந்தோஷமா சத்தமா கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்தோஷமான மனமகிழ்ச்சியான நல்ல கன்வென்ஷன் நாட்களிலும் இந்த மலேசிய தேசத்தில் ஸ்தோத்திரம் எம்ஜிபிசி ஐக்கியத்தோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு சந்தோஷம் அடைகிறேன். முற்பிதாக்களுடைய பிரயாசம் இந்திய காலங்களில் சந்ததிகளுக்கு நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவே மாறியிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அருமையான ஊழியர் குடும்பத்தை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இணைந்திருக்கிற இந்த கூட்டத்தில் கூடியிருக்கிற எல்லா தெய்வ மக்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மிஸ்டர்களுக்காக ஜெபித்த அநேக ஜெபங்களை தேவன் அதை கனமுள்ளதாக கருதியே இன்றைக்கு உங்கள் மத்தியிலும் நேரடியாக ஸ்தோத்திரம் பார்த்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை தருகிறார் என்பதில் சந்தோஷம் அடைகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையிலே ஸ்தோத்திரம் பிள்ளைகள் சொன்ன சாட்சியை வைத்து கேட்டிருப்பீங்க. பல நெருக்கம், பல போராட்டம், ஆனாலும் இயேசு பெரியவர். ஆமென். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதுபோல நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் இயேசு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஆற்றில் மீன் அநேகம் இருக்கும், ஆனால் எது நீச்சல் போடுகிற ஒரு அனுபவம் உயிருள்ள ஒரு மீனுக்கு உண்டு. ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். செத்த மீனா இருந்தா வெள்ளத்தில் போய் சேரும், கடல்ல போய் சேரும். ஆனால் ஒரு மீனுக்கு ஜீவன் உண்டு, உயிர் உண்டு என்று சொன்னார். அது எவ்வளவு வேகமாய் வந்தாலும் அந்த ஸ்தோத்திரம் ஆற்றிலோ அது மிகவும் எதிர்நீச்சல் போடும். ஆமென். ஆகவே ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகவே இருக்கிறான். அவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் கிறிஸ்து புதுமையாக்கி கொண்டே இருப்பார் என்பதே சத்தியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த திருப்தியின் ஆண்டு முதல் பகுதியிலேயே தேவனாகிய கர்த்தர் இந்த மலேசிய தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்தில் தேவனுடைய மகிமை பெருக வேண்டும். நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை ஒன்று கூட நினைப்பூட்டி மறுபகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சங்கீதம் 147 14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்களை நினைப்பூட்டினேன். ஒன்று, கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். ஒரு தனி மனிதனை கர்த்தர் திருப்தி உள்ளவர்களாய், ஆசீர்வாதமானவர்களாய், நிறைவானவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை பிரியமாய் இருக்க வேண்டும். 1. 2, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த பகுதி என்ன? பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 3, எல்லைகளை கர்த்தர் சமாதானமாய் மாற்ற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 3 காரியங்களை தேவன் நம் வாழ்வில் பெருக பண்ணுகிறார் என்பதை நினைப்பூட்டி யாபேஷை ஒரு கதாபாத்திரமாக்கி அவருடைய வாழ்வில் தேவன் என்ன செய்தார் என்பதை ஸ்தோத்திரம் ஒரு 4 விதமான அவருடைய இதயத்தின் வேண்டுதல்களை தேவன் நிறைவேற்றினார் என்று நினைப்பூட்டினேன். ஆமென். ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 4:9-10 என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று யாபேஷ் வேண்டிக் கொண்டார். இதுபோல எந்த ஒரு தனி மனிதனும் தன்னுடைய சொந்த வாழ்வில் கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது அந்த தனி மனிதனை தேவன் ஸ்தோத்திரம் துக்கத்திலிருந்தும், வெட்கத்திலிருந்தும், நிந்தையிலிருந்தும், அவமானத்திலிருந்தும் ஸ்தோத்திரம் தலைகீழ் மாற பண்ணி அவர் உயர்த்துகிறார். எதற்காக? அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக.
அவர் நம்மை ஒரு சாட்சியாய் நிறுத்துவதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே ஸ்தோத்திரம் எப்படி யாபேசுடைய வாழ்வை தலைகீழாய் மாற்றினாரோ அதுபோல இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருடைய வாழ்வையும் கர்த்தர் தலைகீழாய் மாற பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 0 என்கிற நிலையிலிருந்து 100 என்கிறதான ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் வருவதற்காக நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். யாபேஸ் யாரையும் சார்ந்து கொள்ளவில்லை, அவர் தேவனை சார்ந்து கொண்டார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய ஜீவியத்தில் ஸ்தோத்திர வேத வாசிப்பின் எல்லையில் பெருக வேண்டும், ஜெபம் என்கிற எல்லையில் பெருக வேண்டும், துதியும் ஆராதனையும் என்கிற எல்லையில் பெருக வேண்டும், உபவாசமும் தெய்வீகமும் விண்ணப்பமும் மன்றாடுதலும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய எல்லையாக இருக்க வேண்டும். அதோடு கூட நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும், நற்கிரியை நடப்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும், ஸ்தோத்திர கிறிஸ்துவின் நல் சுபாவம் நிறைந்தவர்களாய் மாற வேண்டும், ஆவியின் கனிகள் உடையவர்களாய் மாற வேண்டும், ஆவியின் வரங்கள் உடையவர்களாய் மாற வேண்டும். இது எல்லாம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தோத்திர ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் கொண்டு வருகிறார். இந்த மலேசிய தேசத்துல எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் அதுல செலக்ட் பண்ணி சிலரை ஆண்டவர் இந்த ஸ்தோத்திரம் அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து அவர் ஒரு ட்ரைனிங் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தன்னுடைய கரத்தினால் நம்மை உருவாக்குகிறார் என்பதுதான் சத்தியம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் ஒரு மனிதனை உருவாக்கி விட்டால், கர்த்தர் ஒரு மனிதனை உருமாற்றி விட்டால் இந்த பூமியிலே ஸ்தோத்திர தேவன் மகிமைப்பட ஒரு சாட்சியாய் நிலைநிறுத்துவார். ஆமென். ஆகவே எந்த ஒரு தனி மனிதனும் யாபேசை போல கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை நேற்றைக்கு நினைப்பூட்டினேன். ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட என்னோடு திருப்பிக் கொள்ளுங்களேன். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், praise the Lord. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிழவுதி ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவரிடத்திற்கு போனான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியத்தின் நாட்களிலே அவருடைய எல்லையை தேவன் விஸ்தாரமாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தனி மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் எல்லைகளை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸ்தோத்திரம். நம்ம எந்த நாட்டில் இருக்க வேண்டும், எந்த ஸ்டேட்ல இருக்க வேண்டும், எந்த ஏரியாவில் இருக்க வேண்டும், ஸ்தோத்திரம். நமக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பூமி என்ன, நமக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனா தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் எல்கையை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அம்மாவா இல்லையா? ஹல்லேலூயா. நான் நினைப்பேன் எப்பொழுதுமே இந்தியாவில், இந்த தமிழ்நாட்டில் ஸ்தோத்திரம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் இந்த ஊரை மாதிரி உலகத்தில் எந்த ஊரும் கிடையாது. நம்ம ஊர் காற்றில் ஒரு சுகம், நம்ம ஊரில் வேர் கடலையில் ஒரு சுகம், நம்ம ஊர் வாழைப்பழத்தில் அப்படி ஒரு ருசி. ஐயோ நம்ம ஊர் என்ன, குடும்பம் என்ன, கோத்திரம் என்ன, அப்படிதான் நான் சிறுவனாக இருக்கும்போது நினைச்சேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் குறிப்பிட்ட நாட்களில் ஒரு ஹாஸ்டலில் போய் ஸ்தோத்திரம் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் பிந்தின நாட்களில் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ஸ்தோத்திரம் ஏகதேசம் எங்கள் ஊரை விட்டு, அந்த சொந்த ஊர் என்கிற இடத்தை விட்டு ஒரு 30 ஆண்டுகள் ஆச்சுன்னு வைங்களேன். ஸ்தோத்திரம். அந்த 30 ஆண்டுகளுக்குள்ள தேவன் பல ஸ்தோத்திரம் மாவட்டங்கள், பல மாநிலங்கள், பல யூனியன் பிரதேசங்கள், பல நாடுகள் எல்லாம் கொண்டு போன பிறகு ஸ்தோத்திரம் இப்போ இந்தியாவும் ஒண்ணுதான்,
ஸ்தோத்திரம். அமெரிக்காவும் ஒண்ணுதான், ஆப்பிரிக்காவும் ஒண்ணுதான், மலேசியாவும் ஒண்ணுதான், யுஏயும் ஒண்ணுதான், ஸ்தோத்திரம் குவைத்தும் ஒண்ணுதான். எல்லா இடமும் ஒன்னாதான் இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாற்றம் இல்லை. அல்லேலூயா. பாஷைகள்ல மாற்றம், சாயல்ல மாற்றம். ஆனா தேவனுடைய பார்வையில பூமி என்பது ஒரு மண் உருண்டை. அல்லேலூயா. அதற்குள்ள மனிதர்கள் வித்தியாசமான தோற்றம் உடையவர்களாய் வாழ்கிறோமோ ஒழிய தேவன் ஒருவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்த மகா வல்லமை உள்ள தேவன். அவர் நம்முடைய எல்கைகளை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். பாஸ்டர் ஜோயல் அவர் இந்த மலேசிய தேசத்துக்கு தான் வரணும்னு வச்சுட்டு அவருக்கு ஒரு லிமிட் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எல்லையை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தவங்க லேசில் வேற ஊருக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா பக்கத்தில் ஊட்டி இருக்கிறதுனால குளிர்ந்த காற்றடிக்கும், குடுகுடுன்னு இருக்கும். அது நல்ல செழுமையான கொடுமையான ஊருன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படி எல்லாருக்குமே அவரவர் ஊரை குறித்து இருக்கும். ஆமாவா இல்லையா? இப்போ மலேசிய தேசத்துல பிறந்து வளர்ந்த நாம என்ன சொல்லுவோம்? அப்பா அந்த மலேசிய தேசத்தை மாதிரி இந்த கோலாலம்பூரை மாதிரி அப்பா இருக்கவே முடியாது எந்த ஊரும். கண்டிப்பா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இந்தியாவுக்கு போனா கூட ஜெனரல் கன்வென்ஷன்ல மே மாசம் அங்க இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் பார்த்துட்டு கண்டிப்பா மலேசியாவுக்கு போய் சாப்பிட்டாதான் மன நிம்மதி அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கன்வென்ஷனுக்கு வந்தவர்களெல்லாம் மனசுல இருக்கும். ஆமாவா இல்லையா? அங்க ஒரு கொட்டை அரிசியோட நல்ல ஒரு குழு குழு சாம்பாரோட ஒரு 4-5 கூட்டோட சாப்பிட்றத பார்த்தான்னா இப்படியே ஊருக்கு போக வர சமாளிக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அல்லேலூயா. இப்படி ஊருக்கு ஒரு சாப்பாடு வித்தியாசம் இருக்கும். ஸ்தோத்திரம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிற உருட்டு அரிசியும் ஸ்தோத்திரம் ஒரு சூர மீன் சாப்பாடும் சாப்பிட்டா பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வினோ பிரதருக்கு சொல்லும் போதே ஆமா, அது கூட கொஞ்சம் மயக்கின மரச்சீனி கிழங்கு போட்டு அடிச்சா அப்படி ஒரு அம்சமா இருக்கும். ஒரு நாளைக்கு மேல ஸ்தோத்திரம் பசி தாங்கும். அப்படித்தானே சொல்றாரு? ஆமா. ஸ்தோத்திரம். நானே மறந்து வந்து இருக்கிற ஞாபகப்படுத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னுடைய மைத்துனர் ஸ்தோத்திரம் சவுதி அரேபியால ஊழியம் செய்கிறார். அவர் சொன்னாரு ஸ்தோத்திரம் 2வது ஆண்டு அந்த ஊழியத்தினுடைய ஸ்தோத்திரம் ஆரம்ப நாள். ஆகவே நம்ம ஊர் ஃபுட் எல்லாமே ரெடி பண்றோம் நாங்க அப்படின்னு காலையில் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இப்படி நாம் இருக்கிற நாடு, நாம் இருக்கிற ஊரு, நாம் ஸ்தோத்திரம் வசித்துக் கொண்டிருக்கிற அடிப்படை காரியங்கள்ல பல ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதுல ஏற்றத்தாழ்வு சொல்லவே முடியாது. பழகின அனுபவம். ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். சைனீஸ் மெத்தட்ல எல்லாரும் குச்சி வச்சு சாப்பிடுறாங்க. இப்ப நான் குச்சி வச்சு சாப்பிட்டா ஒண்ணு மூக்குக்கு, ஒண்ணு நெத்திக்கு, ஒண்ணு ஸ்தோத்திரம் ஆமா கழுத்துக்கு நேரா சாடும். ஸ்தோத்திரம். வீசி பார்க்கல மாதிரி பார்த்தேன். எதுக்குதான் பிரச்சனை? சாப்பிட்ட முறையிலேயே சாப்பிடலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவ்விதமா இந்த பூமியில பல சூழ்நிலைகள் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரலோகத்தின் தேவன் விரும்புகிறது என்ன? ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு கணவனுக்குள் பாருங்க ஸ்தோத்திரம் சந்தோஷம் இல்லை, மனைவிக்குள்ள பாருங்க சந்தோஷம் இல்லை, குடும்பங்கள்ல சமாதான நிலைமைகள் இல்லை, பிள்ளைகள் பெற்றோரை குறித்து சந்தோஷமா இருக்க முடியல, பிள்ளைகள் தனக்கு வருகிற பிரச்சனைகளை பெற்றோரிடத்துல அத ஸ்தோத்திரம் இதயம் திறந்து பேச முடியல, தனித்து இதயத்துல வைத்து ஸ்தோத்திரம் அப்படியே வாழ்க்கையில ஸ்தம்பித்துக்கு போகிற ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில் ஒரு குடும்பத்தை காண்பிக்கிறார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிற ஒரு குடும்பம். ஆமென். இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்தோத்திரம். இந்த மலேசிய தேசமாகவே இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் தன்னுடைய ஒரு மிஷனரியை அப்போஸ்தலனாகிய பவுலை ஸ்தோத்திரம் அனுப்பி கொடுத்தது போல இந்த மலேசிய தேசத்திலும் ஒரு ஊழியர் குடும்பத்தை கொண்டு வந்து இங்கே குடும்பமான ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போன்ற அத்தனை குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வந்து அவர்களை கர்த்தருடைய வசனத்தினால், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினால், ஒரு ஆராதனையினால், ஒரு அபிஷேகத்தினால நம்மை நிரப்பி 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 நம்முடைய எல்லையில் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுகிறார் என்பதே சத்தியம். ஆமென். அல்லேலூயா.
நேற்றைக்கு சொன்ன இயேசு கிறிஸ்துவின் அருகில் வந்த ஜனங்களுக்கு ஒன்று ஆவிக்குரிய வசனத்தின் ஆசீர்வாதம் கிடைத்தது, 2 ஆகாரத்தின் ஆசீர்வாதம் கிடைத்தது. அந்த ஆகாரத்துக்குரிய அடிப்படை வசதியே இல்லை. ஆனால் ஒரு சின்ன பையனுடைய கையில் இருந்த 5 அப்பம் 2 மீன் இயேசுவின் கைக்கு வந்தபோது அவர் அதை வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை நோக்கி அவர் ஜெபம் செய்தார், விட்டு கொடுத்தார். ஜனங்கள் அத்தனை பேரும் புசித்தார்கள், மீதம் எடுத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் திருப்தியற்ற ஜீவியம், உலகத்தில் சமாதானம் இல்லாத ஜீவியம், உலகத்தில் சந்தோஷம் இல்லாத ஜீவியம். ஆனால் இயேசுவின் பாதத்தில் தேவனுடைய சபையில் கூடி வருகிற பிள்ளைகளோ, வாலிபர்களோ, இளம் குடும்பங்களோ, மூத்த பெற்றோரோ ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சமாதான ஜீவியம், உன் எல்லைகளில் சமாதானத்தை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே இன்னைக்கு இந்த குடும்பத்தை நான் நினைப்பூட்ட வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் என் சிந்தையில் கொடுத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு குடும்பங்கள்ல சந்தோஷம் இல்லை. கணவன் மனைவி உருவமா இருக்கிறார்கள், ஆனால் உருப்படியாக இல்லை, மன நிறைவோடு இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த விவாகமான நாட்களில் இருந்த சந்தோஷம், சமாதானம், எதிர்பார்ப்பு, நிறைவு ஸ்தோத்திரம் வளர்ந்து வருகிற நாட்களில் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அருமையான குடும்பம் ஸ்தோத்திரம் பவுலோடு இருந்தார்கள். இந்த பவுலில் அருமையான ஆக்கில்லா பிஸ்கில்லா குடும்பத்தோடு இருந்தார்கள். இவருடைய வாழ்க்கை குறித்து ஒரு 4 காரியங்களை ஸ்தோத்திரம் வேகமாய் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 1, ஸ்தோத்திரம் கணவன் மனைவி இருவரும் இணைந்த உள்ளங்களும் இணைந்த கரங்களும் உடையவர்களாய் ஜீவித்தார்கள். ஆமென். திருமணம் என்பது என்ன? இரு மனம் ஒன்றாகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். 2 குடும்பத்திலிருந்து ஒருவரை ஸ்தோத்திரம் கொண்டு வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் 1 தேவன், 2 தேவனுடைய ஊழியர்கள், அப்புறம் ஸ்தோத்திர இனஜன பந்துக்களாய் ஒரு குடும்பமாய் மாற்றப்படுகிறார்கள். அங்க நல்ல ஒரு உடன்படிக்கையின் பேரில் குடும்பம் ஒன்றாய் இணைக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஸ்தோத்திரம். ஏராளமான அந்த மரங்கள், ஏராளமான கனி வர்க்கங்கள் அனைத்தையும் புசித்து மகிழலாம் என்று தேவன் சொன்னார். ஆனால் நடு மரத்தின் கனி புசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா, கர்த்தர் சொன்னாரா சொல்லலையா? ஸ்தோத்திரம். ஏன் அந்த நடு மரத்து கனி சாப்பிட வேண்டாம், அது மோசமான கனி. சிலர் சொல்லுவாங்க, மோசமான கனியை ஏன் கர்த்தர் வச்சாரு? அது நல்ல கனியோ மோசமான கனியோ அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய தோட்டத்துக்கு எவ்வளவோ மரங்கள், எவ்வளவோ கனி வகைகள், வர்க்கங்கள், அதை சாப்பிடலாம். ஆனா ஸ்தோத்திரம் அந்த நடு மரத்தின் கனி வேண்டாம்னு சொன்னா வேண்டாம் தான். ஏன், எதுக்கு? இந்த கேள்விக்கு இடமே இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஸ்தோத்திரம் அறிவு பெருத்தவன், நோவு பெருத்தவன். தேவனிடத்துல கேள்வி கேட்கவே கூடாது. சொன்னா சொன்னதுதான். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆகவே புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு, அத அப்படியே கேட்டாங்க. ஆனா அதே ஏதேன் தோட்டத்தில் ஃபர்ஸ்ட் தேவன் ஒரு சத்தம், ஒரு பிரசங்கம் கொடுத்துட்டு போயிட்டார். அதை கேட்டு சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப அதே தோட்டத்தில் ஸ்தோத்திரம் ஒரு சர்ப்பம் வந்து பேச ஆரம்பிக்கிறது. ஏவாள் தனித்து இருக்கும் போது அந்த நடு மரத்தின் கனி புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி, அது ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுறான் பாருங்க. ஸ்தோத்திரம். நீ அதை சாப்பிட்டா தேவர்களை போல மாற முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். கிளப்பி விடுறான் கொஞ்சம். ஸ்தோத்திரம். அவனுடைய இருதயத்துல ஒரு பெருமையை, ஒரு ஸ்தோத்திரம் தேவனுக்கு எதிராக எழுப்பக்கூடிய கீழ்ப்படியாத ஒரு அனுபவத்தை பிசாசு தூண்டி விடுறான். நல்லா கவனிங்க, கர்த்தர் நல்லவர். ஒரே ஏதேன் தோட்டம், 2 சத்தம். 1 தேவனுடைய சத்தம், 2 சர்ப்பத்தின் சத்தம், பிசாசின் சத்தம். ஹல்லேலூயா. ஒரு தனி மனிதன் தேவ சத்தம் கேட்டா மகிழ்ந்து இருப்பான். ஒரு மனிதன் தேவ சத்தம் கேட்டா மகிமையோடு இருப்பான். ஒரு மனிதன் தேவனுடைய சத்தம் கேட்டா அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே ஸ்தோத்திரம் பரலோகமாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி சந்தோஷமா இருந்த இடத்துல ஒரு சத்துரு, ஒரு சர்ப்பம், ஒரு பிசாசு ஒரு குரல் கொடுத்தான். ஸ்தோத்திரம். ஏவாள் அதை தேவனிடத்திலையும் கேட்கல, தன்னுடைய கணவனிடத்திலையும் கேட்கல. சர்ப்பம் சொன்னதை அப்படியே கேட்டு அந்த மரத்தை பார்த்தாள்,
பழத்தை பறித்தாள், அதை புசித்தாள், தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாள். ஸ்தோத்திரம். இப்பொழுது 2 பேரும் பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததனால தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். அல்லேலூயா. நானும் தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையில் வந்தார், அவரை பார்த்தார்கள், அவரோடு பேசினார்கள், அவரோடு சந்தோஷம் கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் வந்தபோது அவருடைய சத்தம் கேட்குது, ஆதாமே ஏவாளே எங்கே இருக்கிறாய்? அவரை சந்திக்க முடியல, அவரை பார்க்க முடியல, அவரோடு பேச முடியல, அவரோடு பழக முடியல. ஸ்தோத்திரம். ஒழித்து கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நாங்கள் ஒழித்து கொண்டோம், நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம். நீ நிர்வாணி, நீ உனக்கு சொன்னது யாரு? சாத்தான் தான். அல்லேலூயா. நன்றாய் அறிய வேண்டும், ஒரு தனி மனிதனை, ஒரு குடும்பத்தை தேவன் சந்தோஷப்படுத்த விரும்புகிறார், சமாதானமாய் ஜீவிக்க விரும்புகிறார், ஆசீர்வாதமானவர்களாய் மாற்ற விரும்புகிறார். ஆனால் ரொம்ப கவனிக்க வேணும், மறுபகுதியில் பிசாசு தன்னுடைய சத்தத்தை பயன்படுத்தி, தன்னுடைய தந்திரத்தை பயன்படுத்தி தேவனுடைய சாயலை விட்டு பிரிக்கும்படி, தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு பிரிக்கும்படி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு பிரிக்கும்படி நம்மோடு போராடுகிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பால் ஒன்ற ஸ்தோத்திரம் உயரமா த்ரோ பண்ணிட்டா, தூக்கி வீசினா ஸ்தோத்திரம் போற வேகத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது கொஞ்சம் ஸ்லோ ஆகி வேகமா வரும். கீழே வரும்போது பாருங்க, அத்துமீறலான வேகத்தோட வந்துடும். அப்படிதானே அந்த புவி ஈர்ப்பு விசை ஸ்தோத்திரம் அந்த பூமி கவர்ந்து விடுகிறது. இது போல இன்றைக்கு தேவன் பரலோகத்தை நம்முடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் ஒரு ஸ்தோத்திரம் ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு வருவேன். ஆயத்தமாயிருக்கிற உங்களை எல்லாம் என்னோடு நான் அழைத்து செல்வேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஒரு இந்திய தேசத்திலிருந்து ஏதோ ஒரு தேசம் போயிட்டு அவர் சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? ஸ்தோத்திரம். நான் இப்ப இந்த தேசத்தில் இருக்கிறேன், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆமாவா இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இப்போ இந்தியாவை விட்டோ மலேசியாவை விட்டோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளை விட்டு ஸ்தோத்திரம் பரலோகம் என்கிற ஒரு உன்னதமான ஸ்தோத்திரம் நிரந்தரமான மகிமையான ராஜ்யத்துக்கு போவோம் என்று சொன்னா அதை விட சந்தோஷம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கலாமா இருக்கக்கூடாதா? தமிழ் வைத்தியசாலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களே, ஏன்? ஸ்தோத்திரம். மஞ்ச நோவுக்கு ஒரு கசாயம் கிடைக்கும், அது போல தோணுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, சின்ன குழந்தை நைட்டு 12 மணிக்கு ஏர்போர்ட்ல தூங்கல, விளையாடுது, ஓடுது. ஏன்? இப்போ ஒரு ஸ்தோத்திரம் ஃப்ளைட்ல ஏற போறோம் அப்படின்னு பயங்கர சந்தோஷம். எல்லா குட்டி குழந்தைங்களும் ஓடுது. ஆனா அதே நேரம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அந்த குட்டி குழந்தைங்க எல்லாம் 7 மணிக்கு தூங்கும். தூங்குமோ தூங்காதா? தோத்திரம். படி அப்படின்னோடனே அவங்க கொட்டாயை போட்டு காட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்க போறேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதே ஸ்தோத்திரம் குழந்தைய நைட்டு 12 மணிக்கு அது தூங்காம இருக்குன்னு சொன்னா நான் ஒரு அந்நிய தேசத்துக்கு போறேன், அல்லேலூயா, ஒரு சந்தோஷம், டூருக்கு போறேன், ஒரு மன மகிழ்ச்சி. இவ்விதமாக பூமியில் வாழ்கிற நானும் நீங்களும் இன்னைக்கு பரலோக ராஜ்யம் போகிறோம் என்கிற ஒரு சந்தோஷம் பெருக வேண்டுமா? நம்முடைய இருதயம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவர் ஒரு மணவாளன் கிறிஸ்து, நாம் எல்லாரும் ஒரு மணவாட்டி சபை. மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், மீட்பை பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக உருவாக்க பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். ஆகவே நம்முடைய இருதயம் அந்த மணவாளன் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எழுத்தின்படி ஒரு கணவன் மனைவி இவருடைய இருதயமும் ஸ்தோத்திர பூமியில மன நிறைவோடு ஸ்தோத்திர வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்க வேண்டும். இன்னைக்கு சொசைட்டி அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். ஆமா, இன்னைக்கு சமுதாய நிலைமைகள் எல்லாம் ஹாய் பாய் இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகுது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மிக கருத்துள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இணைந்த ஒரு இருதயமும் இணைந்த ஒரு கரங்களும் உடையவர்களாய் ஜீவித்தது எதை காண்பிக்கிறது? ஸ்தோத்திரம். தேவனுக்குள் ஒற்றுமையாய் வாழ்கிற ஒரு அனுபவம். ஆமென். இன்னைக்கு குடும்பம் சமாதானமா இருக்குன்னா என்ன இருக்க வேண்டும்? ஒரு ஒற்றுமை நிறைந்த ஜீவியம், ஒரு தெய்வீகம் நிறைந்த
ஜீவியம் வாழ்க்கையில அனுபவத்துல அவசியம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், அவர்கள் நமக்கு முற்பிதாக்கள். ஆனா சில காரியங்களை ஸ்தோத்திரம் தேவன் திட்டமா எழுதி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈசாக்க ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தத்தின் குமாரனை பலியிடணும் அப்படின்னு சொன்னா அவர் போய் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைக்கு பிறகு ஸ்தோத்திரம் மனைவி இடத்துல போய் கேட்கவே இல்லை. தேவன் சொன்ன உடனே மோரியா மலைக்கு வேகமா ஏறி போய் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, ஆனா தேவன் அவரை ஒரு நரபலியாக கேட்கவில்லை. ஈசாக்கை தேவன் வாக்குத்தத்தத்தின்படி பூமியில் ஆசீர்வதிப்பதற்காக ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலையும் ஈசாக்குடைய தேவ பயத்தையும் அவர் கண்டு பூமியில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஒரு தனி மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? தேவ சத்தம் கேட்பவர்களாய் மாற வேண்டும். 2, தேவ சித்தம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஸ்டூடெண்ட் ஆசிரியர் சொன்ன டீச்சர் சொன்னதை எந்த அளவுக்கு கேட்டு ஒபீடியண்டா இருக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட பாருங்க பக்காவா மாறிடும். அல்லேலூயா. சில பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்காது. அந்த டீச்சர் ஸ்தோத்திரம் அவங்க டீச் பண்ணும்போது அவங்க வாயே பார்க்கும். ஆமா, பிளாக் போர்டு போனா அதை பார்ப்பாங்க. அவங்க குனிஞ்சா குழந்தை அதையும் பார்க்கும். ஸ்தோத்திரம், ஹியரிங் நாலேஜ் நல்ல கவனிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்காது. ஸ்தோத்திரம், அது ரொம்ப கவனமா இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க ரொம்ப அருமையா படிக்கும். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்த வேதத்தை மூலம் நம்மோடு பேசுகிறார். நம்மை பல இடங்கள்ல பழக்குகிறார். நம்முடைய இருதயம் ஸ்தோத்திரம் இன்னைக்கு தேவனுக்குள்ளாக ஒரு மனம் அடைய வேண்டும். நிறைய பேர் கடமைக்காக கிறிஸ்தவ ஜீவியம் செய்யலாம். நேற்றைக்கு சொன்ன கண்டிப்பா ஒரு கிறிஸ்டியன் உண்மையா கிறிஸ்தவ ஜீவியம் செய்யணும்னு சொன்னா வருஷத்துக்கு ஒரு நேரம் வேதாகமத்தை முழுமையாய் வாசிப்பதற்கு முயற்சி எடுங்கள். கிறிஸ்தவ ஜீவியம் மெய்யாய் கர்த்தருக்காக பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்காக மட்டும் தேடினா இந்த கிருபையின் கடைசி நாட்களில் கிறிஸ்துவுக்காக நாம் இணைந்திருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துவோடு ஒன்றாவதற்கு தேவன் நல்ல ஒரு தருணம் தருகிறார். ஸ்தோத்திரம். ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஸ்தோத்திர கீழ்ப்படிதல். யாக்கோபுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாம போனதுனால சில ஸ்தோத்திர கஷ்டகாலம் அவருடைய வாழ்க்கையில வந்தது. இது எல்லாம் நம்ம எச்சரிக்கிற ஒரு அனுபவம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். லோத்து கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படியல. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் ஆசீர்வதிக்கப்பட்டார். லோத்து கீழ்ப்படியல. மனைவி கீழ்ப்படியல. மக்கள் கீழ்ப்படியல. ஒரு கீழ்ப்படியாமையின் சந்ததி. ஸ்தோத்திரம். ஒரே கற்பத்துல 2 பேர், ஏசா யாக்கோபு. ஸ்தோத்திரம். ஏசா இஷ்டத்துக்கு தெரியலாம், ஆனா யாக்கோபு ஸ்தோத்திரம் தேவனுடைய சிநேகத்திற்குள் வருகிறான். ஆமென். ஒரு கிருபையின் கடைசி நாட்கள். மனம் போல வாழ வேண்டும் என்று ஒருவரும் தன்னை ஸ்தோத்திரம் தன்னுடைய இருதயத்தை உலகத்திற்கு நேராக விட்டு விடாதீர்கள். வசனத்திற்கு நேராக வாழ்வதற்கு, சிலுவைக்கு நேராக வாழ்வதற்கு, கிறிஸ்துவின் சிங்காசனத்திற்கு நேராய் வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எந்த அளவிற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நம்மை உருவாக்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய இருதயம் தேவனோடு ஒரு மனமாய் ஸ்தோத்திரம். சாப்பிட்டோமோ சாப்பிடலையோ காலையில் எழுந்த உடனே இயேசுவோடு இணைந்து கொள்ளுகிற ஒரு நல்ல அனுபவம். காலையில் நியூஸ் பேப்பர் படிச்சா பயங்கர சந்தோஷம். காலையில் சிலருக்கு எழுந்த உடனே டீ குடிச்சா பயங்கர சந்தோஷம். அவசியம். அதை விட ஸ்தோத்திரம் காலையில் ஆயத்தமாகி வேதாகமம் வாசித்து ஜெபித்து கடமைகளை செய்து பாருங்க. நம்ம ஆத்துமாவில் பலம் இருக்கும், ஆவியில விடுதலை இருக்கும், ஒரு பெரிய தரிசன கண்ணோட்டம் இருக்கும். ஸ்தோத்திரம். ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் ஏதோ கோடி பணம் இருக்கிறதுக்கு ஒரு தில் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். ஆமென். இதுதான் விசுவாச ஜீவியம். அப்படியே நம்முடைய ஸ்தோத்திர தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லைகளில் ஸ்தோத்திர கர்த்தர் வருகிறார். நம்முடைய எல்லைகளில் பவுல் தன்னுடைய ஊழியத்தை கொண்டு வருகிறார். அது நற்செய்தியாக இருக்கலாம், அது சத்தியமாக இருக்கலாம், அது உபதேசமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை கொண்டு வரும்போது ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, பவுல் எல்லாரும் ஒன்றாக இணைந்து கொண்டது போல நாம் இணைந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கணவன் மனைவியாக ஒன்றாய் வாழ்வது சந்தோஷம். மறுபகுதியில பவுலோடு இணைந்து ஜீவிப்பது பெரிய சந்தோஷம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலக நண்பர்கள் 2 பேர் சேர்ந்தா என்ன பேசுவான்? ஸ்தோத்திரம். ஒரு தம் அடிக்கலாமா, ஒரு தண்ணி அடிக்கலாமா, ஒரு ஜாலி பண்ணலாமா, எப்படி காலி ஆகிறது என்பதை குறித்து தான் நீங்க 2 பேர் பேசுவான். ஆனா இன்னைக்கு நாம இந்த சின்ன ஒரு ஹால்ல இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது பரலோகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? ஸ்தோத்திரம். உண்மையாயிரு,
உத்தமனாயிரு, நீதிமானாயிரு, நீ ஆசீர்வதிக்கப்படு, பூமியிலே ஆசீர்வாதம் நிறைய தந்திருக்கிறேன், நீ பெற்றுக்கொள், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடு என்று தேவனாகிய கர்த்தர் இந்த சபையின் மூலமாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர. வேதாகமத்துல ஆகாப் என்கிற ஒரு ராஜா, அவருக்கு ஒரு நல்ல அழகிய மனைவி யேசபேல். ஸ்தோத்திரம். 2 டிக்கெட்டுமே ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய டிக்கெட். இன்னைக்கும் சொசைட்டில இப்படி இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆகாப் அவர் ராஜாவாகவே இருந்தாலும் பக்கத்து வீட்டு தோட்டத்து மேலதான் அவருக்கு ரொம்ப ஆசை. ஸ்தோத்திரம். அந்த தோட்டத்தை வாங்குறது எப்படி, பிடுங்கிறது எப்படி, பறிக்கிறது எப்படி. ஸ்தோத்திரம். மனைவி இதுக்கு ரொம்ப சப்போர்ட். ரொம்ப கவனிக்கணும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒன்றுபட்ட குடும்பமாக இருக்கலாம், சகோதர குடும்பமாக இருக்கலாம், சமுதாயத்துல நான் ஒன்றான பல குடும்பங்கள் இந்த ஆகாப் யேசபேல் ராஜா போல, யேசபேல் ராஜாத்தி போல ஸ்தோத்திரம் மற்றவர்களிடத்திலிருந்து பிடுங்குவது எப்படி, பறிப்பது எப்படி என்று இன்னைக்கு நம்ம கொடுக்கிற கிறிஸ்துவை பிடுங்குகிற, சத்தியத்தை பிடுங்குகிற, ஆசீர்வாதத்தை பிடுங்குகிற, சமாதானம் என்கிற எல்லையை மோசம் போக்குகிற அனுபவம் பூமியில் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கல்லூரியிலே நான் படிக்கும் போது நான் சொன்னதை கேட்டீங்க. ஸ்தோத்திரம். படிக்கிற இடத்திலேயே பல போட்டிகளும் பல வித்தியாசமான அனுபவங்களும். ஸ்டூடெண்ட்லாம் இப்படி இருப்பாங்களா இங்க நினைக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கு. கர்த்தர் நல்லது. என்னோட ஒரு பையன் படிச்சான். ஸ்தோத்திரம். அவனுக்கு இது செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன தெரியுமா? எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெயின் நோட்ஸை தூக்கிடுவான். ஒரு ஆளு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு வைங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் மார்க் அவனை வாங்க விடாம இருக்குன்னா அந்த மெயின் நோட்ஸ் இருக்கும்ல, அந்த மெயினா வச்சு படிக்கக்கூடிய நோட்ஸை 2 நாளைக்கு முன்னால அவன் திருடிட்டு போயிடுவான். இவன் தேடி டென்ஷன் ஆகி அந்த ஸ்தோத்திரம் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா மார்க் தானா குறைஞ்சிடும். அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே நோட்டை கொண்டு வச்சுட்டு போயிடுவான். நல்ல அழகான புத்திசாலியான பிள்ளை. ஸ்தோத்திரம். அதுல இருந்து என்ன தெரியுது? படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய கல்வியை கெடுப்பதற்கு சாத்தான ஒரு கருவியா பயன்படுத்துறான். இது போல இன்னைக்கு பூமியில ஆவிக்குரிய நன்மைகளோ பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடும். ஆனால் சில யேசபேல் அதை திருட பார்க்கிறான், அதை கொள்ளையடிக்க பார்க்கிறான். ஸ்தோத்திரம். ஆகாப் ராஜா இருதயத்தில் இருந்த அதே அந்த ஸ்தோத்திர ஸ்பிரிட், யேசபேலுக்குள் இருந்த அதே ஸ்பிரிட் இன்னைக்கு கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக, தேவ மனுஷன் எலியாவுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். எலியாவை போல தனித்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும், விண்ணப்பிக்க ஆரம்பிக்க வேண்டும், இருதயத்தை பலிபீடமாய் மாற்ற வேண்டும். இந்த ஸ்தோத்திரம் ஆகாப் யேசபேல் இவருடைய ஆவிக்கு நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஜீவியம், ஜெப ஜீவியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடமைக்காக ஜெபிச்சா கிறிஸ்தவ ஜீவியத்தில் நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். முழங்கால்களோடு ஜெபம், கண்ணீரோடு ஜெபம், ஏக்கத்தோடு ஜெபம், பெருமூச்சோடு ஜெபம். அல்லேலூயா. எலியாவுக்கு முன்னாடி 450 பாகால் தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் அப்படியே ஜேன்னு நிற்கிறான். ஒரு தனி மனிதன், ஒரு மனிதன். ஆனா பயப்படவே இல்லை, நல்ல தைரியமா இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரே தேவன். அவருடைய கண்ணெல்லாம் வானத்துக்கு மேல உயர்ந்தது. ஒரு பலிபீடம் கட்டினார், பலி ஸ்தோத்திரம் காளைகளை அடுக்கினார், சுத்தி நல்ல ஸ்தோத்திரம் ஒரு நல்ல வாய்க்கால் தோண்டி தண்ணீர் எல்லாம் ஊற்றினார். அக்னி மட்டும் இல்லை, அக்னி இருந்தாதான் பலிபீடத்துக்கு ஓகே. ஹல்லேலூயா. ஆனா அக்னி இல்ல. ஸ்தோத்திரம். ஆனா அவர் ஜெபித்த ஜெபத்துல பூமியில் இருக்கிற ஸ்தோத்திரம் ஒரு மேட்ச் பாக்ஸ் அவசியம் இல்லை, பரலோகத்திலிருந்து ஒரு அக்னி இறங்கி வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்தில் இருந்த எல்லா பலி பொருட்களையும் அக்கினி நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் ஒரு மனம் நிறைந்த ஜீவியம். இந்த எலியாவை போல நாம் ஜெபித்தால் எதிராக இருக்கிற ஒரு ஆகாப் ராஜா, ஒரு யேசபேல் இந்த ஸ்பிரிட்ல இருந்து, இந்த ஆவியில் இருந்து, ஸ்தோத்திரம் இந்த அழிக்கும் சக்தியில் இருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலவீனம் வருது, வியாதி வருது, போராட்டம் வருது. இந்த பிரச்சனை எப்படி வருதுன்னு நமக்கு தெரியவே இல்லை. ஸ்தோத்திரம். அதுல பலவிதமான பிசாசுடைய தந்திரங்கள் இருக்குது. எப்படி தப்பி பிழைப்பது? மருத்துவர் கைவிடுறாங்க. இனி நாங்க தர மெடிசன் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். சில முயற்சிகள், சில கம்பெனிக்கு போவோம், இவங்க ஸ்தோத்திரம் நினையாத வேளையில நமக்கு ஒரு ரிசைன் பண்ணி விட்டுருவாங்க. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம யோசிப்போம், இனி என்ன பண்ண போறோம்? இல்ல, கர்த்தர் புது வழி தரப்பா. ஆமென். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஒரு வழி அடைச்சா நாம் ஆராதிக்கிற தேவன் மறு வழி திறப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அதனால உலகத்துல வழி அடைக்குதா, நீங்களே ஜெபிங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமான வாசல் திறக்கட்டும். எப்படி சொல்லணும்? உமக்கு சித்தமான வாசல் திறக்கட்டும். உமக்கு சித்தம் இல்லாத வாசல் எல்லாம் அடைச்சிடும். அல்லேலூயா. தைரியமா சொல்லி பாருங்க, அவருக்கு சித்தமான வாசல்லாம் திறக்கும், அவருக்கு சித்தம் இல்லாத வாசல்லாம் அடைக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பவுலோடு இணைந்து கொண்டதுனால இவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் வந்தது, சமாதானம் வந்தது, மன ரம்யம் வந்தது, தெய்வீகம் வந்தது. இவர்கள் தேவனுக்காக ஜீவித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்கானா அன்னாள் என்ற ஒரு குடும்பம் இருந்துச்சு. இவங்க நல்ல அன்பான குடும்பம், ஐக்கியமான குடும்பம், பலி செலுத்த போகிறாங்க, கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாளுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு குடும்பங்கள் சந்தோஷமா சமாதானமா இருந்தாலும் ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த அன்னாள் ஸ்தோத்திரம் தனித்து தேவனுடைய சமூகத்தில் சென்று ஜெபித்தாள். அந்த ஜெபம் ஒரு அழகிய சாமுவேலை இந்த பூமிக்கு ஸ்தோத்திரம் எல்கானா அன்னாள் குடும்பத்திற்கு கர்த்தர் அருளினார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் இத்தனை வருஷம் ஆராதிக்கிறேன், கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன், வேதம் படிக்கிறேன், ஜெபம் படிக்கிறேன், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறேன், என் வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் இல்லையே என்று ஒருவேளை நாம் எண்ணக்கூடும். ஸ்தோத்திரம். எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் வரவில்லை. ஸ்தோத்திரம். தாமதமாகிறது. வருமோ வரலையோ தெரியல என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த சாமுவேலை குறித்த நாட்களிலே தேவன் கொடுத்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அந்த சாமுவேல் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் மிக கீர்த்திக்குரிய ஒரு தெய்வ மனிதனாக கர்த்தர் மாற்றினார். ஆமென். சில நேரம் கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை தாமதம் பண்றாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுல கீர்த்தி பெருக போகுது, புகழ் பெருக போகுது, தேவன் மகிமைப்பட போகிறார். தேவன் சில ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில தந்து அவர் மகிமைப்பட போகிறார் என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு குடும்பங்கள் முறுமுறுக்க கூடாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் அவிசுவாசம் கொள்ளவே கூடாது. தாமதமாகிறது. ஏதோ கர்த்தர் ஒரு காரியத்தை ரொம்ப நேர்த்தியா செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிலருடைய இதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கு, நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன், ஏன் என்னுடைய காரியம் தாமதமாகுது? ஸ்தோத்திரம். இல்ல, கர்த்தர் நினைச்சபடி நம்மை ஒரு குறித்த ஸ்தானத்துல கொண்டு வருவதற்கு அவர் டைம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த எல்கானா அன்னாள் குடும்பத்தை போல தேவனுடைய சமூகத்தை முக்கியப்படுத்த வேண்டும். உங்களுக்கு ஒரு லீவு நாள் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆலயத்தில் ஸ்தோத்திரம் வந்து சில மணி நேரம் ஜெபிக்க பழகுங்க. அது ரொம்ப சந்தோஷம். நண்பன் வீட்டுக்கு போகவோ ஸ்தோத்திரம் அல்லது இந்த நாளை வீண் வரைய செய்ய வேண்டாம். குறைபாடுகள் மாறும்படி, எதிர்பார்க்கிற நன்மைகள் பெருகும்படி, தேவனுடைய ஆசீர்வாதம் பரத்திலிருந்து நம் வாழ்வில் ஸ்தோத்திரம் சரியான நேரம் வந்து இறங்கும்படி நாம் சமயம் எடுக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர வேண்டும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த எல்கானா அன்னாள் குடும்பத்துல கர்த்தரை முக்கியப்படுத்தினார்கள். ஒரு அற்புதமான சாமுவேலை பெற்றார்கள். இந்த கூட்டத்தில் இருக்கிற நானும் நீங்களும் சில காரியங்களை எதிர்பார்க்கலாம். தேவனுடைய சமூகத்தை முக்கியப்படுத்தி பாருங்க. தேவனுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தில் சில நன்மைகளை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நல்ல ப்ராஃபிட்டபிளா மாற்றி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. உலகத்துல மட்டும் உழைச்சா போதாது, ஜெபம் ஒரு உழைப்பு தான். நான் பிள்ளைகள்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், உனக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய ஹார்ட் ஒர்க் ஏன் என்னது நல்ல மார்க்ஸ் தான். அல்லேலூயா. ஆமா, ஏ கிரேட் வந்துட்டே இருந்தா அதுதான் உனக்கு நல்ல ஏன். ஸ்தோத்திரம். கிரிக்கெட்ல இன்னைக்கு நல்லா ஸ்தோத்திரம் ரன் எடுத்தான்னா அதுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கிடைக்குது, வெகுமதி கிடைக்குதா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டுடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா பரலோகம் பலன் கொடுக்குமா கொடுக்காதா? நிச்சயமாய் கொடுக்கும். சாமுவேல் கிடைக்கப்பெற்ற ஒரு நல்ல பலன், ஸ்தோத்திரம் ஈசாக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு நல்ல பலன், இவர்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை உண்டாக்கினார். ஆமென். நம்ம ஒரு மனம் நிறைந்த ஒரு ஜீவியம், ஒரு குடும்பத்தையும் ஒரு சபையையும் ஸ்தோத்திரம் இன்றைக்கு பூமியில சில உயர்ந்த ஸ்தானங்களில் ஆசீர்வாதமான நிலைமையில் கர்த்தர் கொண்டு வருவார் என்பது சத்தியம். ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவது அனுபவம் என்ன? நான் ஆரம்ப நாட்களெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை நம்ம சும்மா பைபிள் படிக்கணும் அப்படித்தானே படிப்போம். அக்காவும் தங்கச்சின்னு நினைச்சேன்.
ஆக்கில்லா பிஸ்கில்லா, அக்கா தங்கச்சி அப்படின்னு. ஆனா ஒரு நாள் எங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது தான் அந்த மனைவி அப்படின்னு அந்த வர்ற வார்த்தையை ஹைலைட் பண்ணும்போது தான் ஓஹோ இது குடும்பம் போல அப்படின்னு சொல்லி பிந்தின காலங்களே தெரிஞ்சிச்சு. இப்பவும் அக்கா தங்கச்சின்னு நினைக்கிற யாராவது இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஏன்னா பைபிள் படிக்கும்போது சிலர்லாம் தினமலர் தினத்தந்தி இந்தியா பேப்பர் மாதிரி ஸ்தோத்திரம் நம்ம சில நேரம் பைபிள் வாசிப்போம், நிறுத்தி நிதானமாலாம் வாசிக்க மாட்டோம். அது என்னன்னு புரியாது, அப்படி இல்ல அப்படி படிப்போம். இல்ல, நிறுத்தி நிதானமா அந்த பைபிளை படிச்சுக்கிட்டீங்களேன், அதுல அருமை பெருமை இருக்கும். இப்ப இந்த ஆக்கில்லா என்கிற ஸ்தோத்திரம் பெயருடைய அர்த்தம் என்ன? கழுகு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த கழுகு உயரமா பறந்தாலும் அதனுடைய கண்கள் தாழ பூமியை பார்க்கும். ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு பாம்பே போகுதுன்னு சொன்னாலும் அந்த உயர பறக்கிற அந்த பறந்து கீழே இறங்கி வந்து பாம்புன்னு பயப்படாம அதை எடுத்துட்டு போய் மலை உச்சியில ஒரு ஸ்தோத்திரம் மரத்துல உட்காந்து சாந்தமா அந்த பாம்பை தனக்கு உணவாக்கி சாப்பிடாதா? சாப்பிடாதா? பயப்படாது. ஸ்தோத்திரம். அந்த கழுகு உயரத்தில் பறக்கக்கூடியது. ஸ்தோத்திரம். 2 சர்ப்பம் பார்க்காது, அது பயம் இல்லாம வேகமா இறங்கக்கூடியது. அந்த சர்ப்பத்தையே தனக்கு உணவாக மாற்றக்கூடியது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கழுகிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு தூர தரிசனம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். பூமியில வாழும் போதே ஒரு தூர தரிசனம். ஸ்தோத்திரம். மலேசியாவில் இருக்கிறோம், இன்னைக்கு இவ்வளவு சம்பாத்தியம் பண்றோம், இந்த வருஷம் இதை பண்றோம், அடுத்த வருஷம் அதை பண்றோம், வீடு வாங்கிடுவோம், கார் வாங்கிடுவோம், பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம். அப்படி பல திட்டங்கள் பெற்றோருடைய அப்படியே ஸ்தோத்திரம் மனதுல ஓடிட்டே இருக்கும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். அது உழைப்பினால் வரக்கூடிய பலன். ஒரு தரிசனம். ஸ்தோத்திரம். விஷன் என்பது வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் பிள்ளைகிட்ட கேட்பாங்க, நீ என்னதாய் மாற போகிற? டாக்டர், இன்ஜினியர், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த பிள்ளைகள்கிட்ட ஸ்தோத்திரம் அந்த 9th ஸ்டாண்டர்ட் வரும்போதே பேச ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். படிப்பே வரல அப்படின்னா அந்த பிள்ளைகளை சில நேரம் பெற்றோர் சொல்லுவாங்க, ஒன்றும் வர மாட்டேங்குது, நீ ஊழியத்துக்காவது பாஸ்டர் கூட போறியாடா அப்படின்னு கேட்பாங்க. புரிஞ்சுதா? அப்ப பாஸ்டர் வர்ற எல்லாருமே படிக்காதவங்களாம். கர்த்தர் நல்லவர். ரொம்ப சேட்டை பண்ணான்னு வைங்களேன், டேய் நீ இப்படிலாம் சேட்டை பண்ணா ஜோகன் நான் பாஸ்டர் கூட ஊழியத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு அங்க சொன்னா நீங்களே தோத்துறீங்களா? நல்ல ஒரு கோயில் குட்டியை நான் கூட்டிட்டு போயிருக்கேன். ஏற்கனவே என்கிட்ட தோத்துற நிறைய கோயில் குட்டி இருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமா, ஒருவேளை இன்னைக்கு அப்படி இந்த குழந்தைங்க இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, வித்தியாசமா கர்த்தர் உருவாக்கி தருவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அந்த சின்ன வயதிலேயே பிள்ளைகளுக்கு ஒரு தரிசனம் நம்ம அதை ஊட்டிகிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதுமே யாருக்கும் சொல்லுவேன், ஒரே ஒரு வாழ்க்கை தான் மனிதனுக்கு, நீதிமானாய் வாழணும், நீதிமானாய் வாழணும். அல்லேலூயா. நம்ம ஒருவர் விரல் நீட்டி குற்றச்சாட்டக்கூடாத அளவுக்கு நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு முன்பாக மாற்றணும். அப்படி எப்பொழுதுமே அந்த ஊழியத்தின் பாதையோ குடும்ப ஜீவியமோ பிள்ளைகளோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது இந்த ஒரு காரியத்தை பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அந்த நோவா பிரசங்கித்தார் நீதியாய், நீதியாய். அவர் நீதியாய் வாழ்ந்தார். அந்த நோவா, மனைவி, அவருடைய பிள்ளைகள், அந்த ஸ்தோத்திரம் எல்லாரும் அந்த பேழையில 8 பேர் பாதுகாக்கப்பட்டாங்க. ஊரே அழிஞ்சு போச்சு, நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. காரணம் நீதிமான். அல்லேலூயா. அவர் பிரசங்கித்தது நீதியாக. ஆகவே பூமியில கிடைச்சது ஒரு வாழ்நாள் தான். ஸ்தோத்திரம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலன்னு வாழ முடியாது, வாழக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு தனி மனிதன் நீதிமானாய் மாற வேண்டும். எப்படி மாற முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினால நாம் சிரசு தொட்டு பாதம் வரையிலும் ஆவி, ஆத்துமா, சரீரம் கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி 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 நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென். ஆமா, நல்ல சோப்பு போட்டு நல்ல பெர்ஃப்யூம் போட்டு கம கமன்னு சொல்லி அப்படியே சொசைட்டியில் நடந்துட்டு போனா என்ன பெருமிதமா இருக்கு. ஸ்தோத்திரம். சிலர் எல்லாம் வந்த உடனே அந்த பெர்ஃப்யூம் அப்படியே உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். காலையில தான் அந்த பெர்ஃப்யூம் அப்படி பார்க்க வைக்கும். நல்ல சூடு, நல்ல வெயில், அப்படியே விஷத்தை ஊத்துது. சாயங்காலம் அந்த ஆளை அந்த பெர்ஃப்யூம் திரும்பி பார்க்க வைக்குமா? பக்கத்துல போக சொல்லுமா? ஏன்னா இவர் அடிச்ச பெர்ஃப்யூம் ஒண்ணு, இவர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட பெர்ஃப்யூம் ஒண்ணு, உள்ள இருந்து வெளியே வந்திருக்கும். ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி மயக்கமா இருக்கும். தோத்திரம். எப்ப வீட்டுக்கு போகலாம்? இந்த ட்ரெஸ் எல்லாம் கலத்தி தள்ளிட்டு ஒரு குளியல் போட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானாதான் நல்லா இருக்கும். நம்மையே நமக்கு பிடிக்கும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சுத்திகரிப்பு அவசியம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சரீரம் சுத்திகரிச்சா போதாது, ட்ரெஸ் சுத்தமா இருந்தா போதாது, பர்ஃப்யூம் அடிச்சா போதாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொண்டு குற்றங்கள், குறைகள்,
மீறுதல்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், மறைமுக பாவங்கள், கடந்த கால பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஸ்தோத்திரம், நான் விடுதலை பெற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இப்படி விண்ணப்பம் பண்ணுகிற அனுபவம் இருந்துச்சு. ஆனா லோத்துக்கு அப்படிலாம் இல்லை. அவர் ஜாலியா இருந்தார். ஸ்தோத்திரம். சோதோம் பட்டணத்துல அந்த வாசல்ல ஜாலியா சுத்தினாரு. ஜாலியா சுத்தினா காலி ஆயிரும். ஸ்தோத்திரம். ஆனா தேவனுடைய சமூகத்தை வாஞ்சித்தார். ஆபிரகாம் தேவ பயம் உள்ளவர், கீழ்ப்படிதல் உள்ளவர், ஸ்தோத்திரம், உத்தமம் உள்ளவர், தேவனுக்காக வாழ்ந்தவர், நீதி நிறைந்தவர், பரிசுத்த நிறைந்தவர், விசுவாசத்தில் வளர்ந்தார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம குடும்பம் எப்படி இருக்குது? நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? லோத்துவின் குடும்பம் அப்படி இல்லை, இஷ்டத்துக்கு போகும். ஸ்தோத்திரம். அந்த ஆபிரகாமுடைய ஜெபம், லோத்து மனைவி மக்கள் எல்லாம் காப்பாற்றும்படி தூதர்கள் போனாங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தது 3 பேர். அப்படிதானா? ஒரு தேவனும் 2 தூதனும் வந்து ஸ்தோத்திரம், அந்த வீட்டுல என்ன குறைகள் அப்படி சொல்லி பார்த்தவங்களுக்கு ஸ்தோத்திரம் ஒரு விடுதலை கொடுத்தாங்க. ஆமாவா இல்லையா? 3 பேர் வந்தோடனே பகலின் உஷ்ணமான வேளையில் ஆபிரகாம் எதிர்கொண்டு ஓடி அவங்கள வரவேற்று ஸ்தோத்திரம் மர நிழல்ல உட்கார வைத்தாரு. நல்ல குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். நல்ல மெல்லிய மாவுல அப்பம், நல்ல ஒரு இறைச்சி ரெடி பண்ணி விருந்து கொடுத்தாரு. ஆமென். ஆபிரகாம் வீடு எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம். தேவனை வரவேற்கிற வீடா இருந்துச்சு. ஆமென். வேதம் படிக்கிறதுனா சந்தோஷமா இருக்கா? ஜெபம்னா சந்தோஷமா இருக்கா? ஆலயம்னா சந்தோஷமா இருக்கா? உபவாச ஜெபம்னா சந்தோஷமா இருக்கா? அப்படி சந்தோஷமா இருந்தா தேவன் நம்மை சந்தோஷமா சந்திப்பார். ஆமென். அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்தோத்திரம், இந்த வீட்டுல என்ன குறை இருக்கு? ஸ்தோத்திரம், ஒரு கர்ப்பத்தின் கனி வேண்டும். அந்த ஸ்தோத்திரம் குறித்த உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். அவங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு. ஸ்தோத்திரம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தாச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆனா அதே நேரம் ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 19 அதிகாரத்துல இப்போ லோத்து வீட்டுக்கு போனது எத்தனை பேரு? 2 பேரு. ஸ்தோத்திரம். இப்ப யாரு போகல? தேவன் போகல. ஸ்தோத்திரம். லோத்து அவன் சொல்லுவார்த்தை கேட்காதவன். ஸ்தோத்திரம். கூட்டத்துக்கு வேணா கூட்டத்துக்கு வர மாட்டான். ஸ்தோத்திரம். வேதப்படினா அதுவும் கேட்க மாட்டான். ஸ்தோத்திரம். அங்க போவாதன்னா அவன் அங்கதான் போவான். சொல்லு கேளாதவன் அப்படின்னு சொல்லி லோத்துக்கு மேல ஆண்டவருக்கு ஒரு சின்ன சங்கடமாக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் வீட்டுக்கு வரல, நீங்க 2 பேரும் போங்க. ஸ்தோத்திரம். அவனை அழியாம காக்கிறதுக்கு வழியை பண்ணுவீன்னு அவரு ஸ்தோத்திரம் போயிட்டாரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இந்த 2 தூதமாரும் போய் லோத்து மனைவி மக்கள்கிட்ட சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஸ்தோத்திரம். புரிஞ்சுதாங்க? டைம் ஆகிட்டு இருக்குது. சோதமா அழிக்கக்கூடிய நேரம் வந்துட்டு தூதமாரு கையை பிடிச்சு கரகரன்னு இழுத்து பட்டணத்தை விட்டு வெளியாக்குனாங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஜெபம் ஒரு மனிதனை காப்பாற்றும், ஒரு குடும்பத்தை காப்பாற்றும், அழிவில் இருந்து காப்பாற்றும், சகோதரனுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம் கூட காப்பாற்றும். ஆனா லோத்து மனைவி ஸ்தோத்திரம் திரும்பி பார்த்தா அவன் அங்கேயும் உப்புத்தோனா நிக்கிறா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கீழ்ப்படியாத மனைவி, அவ பேரை கூட எழுதல. ஸ்தோத்திரம். எழுத்தின்படி மனைவி நல்ல புருஷனுக்கு கீழ்ப்படியணும், அதை விட கர்த்தருக்கு நல்ல கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படியாதவளா இருந்தா நடு ரோட்ல தான் நிற்பா. ஸ்தோத்திரம். உப்பு தோணுனா என்ன நடக்கும்? இப்ப டூருக்கு போற எல்லாரும் உப்பா இருக்குமா? அப்படியா? ஆமா. புரிஞ்சுதா? ஸ்தோத்திரம். வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டார். இன்னைக்கு சிலது ஏன் வேடிக்கை பொருளா மாறுறாங்க? கீழ்ப்படிதல் இல்ல, தெய்வீகம் இல்ல, தேவனை குறித்த தரிசனம் இல்ல, தேவனுக்காக வாழ வேண்டும், பரலோக ராஜ்யம் இருக்கிறதான எண்ணமற்று போவதனால நீதியில் இருக்கிறார்கள், விவரமற்று போகிறார்கள், பரிதாபமாய் மாறி போகிறார்கள். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பரலோகம் என்கிற தரிசனம் உண்டா? பரிசுத்தம் என்கிற அந்த தரிசனம் உண்டா? ஒரே ஒரு வாழ்வுதான், இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்கிற நீதிமான் என்கிற ஒரு தரிசனம் இருக்குதா? ஆபிரகாமை போல வாழ்ந்து சுகமாய் ஜீவிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த சோதோமுக்கு அழிவு வருகிறது. ஒருத்தி அவுட், உப்பு தூணாயிட்டா. இப்போ ஸ்தோத்திரம். லோத்துவும் அவருடைய 2 பெண் மக்களும் வேகமா போறாங்க. இப்போ தூதன் சொல்றாரு, மலைக்கு ஓடி போ. நம்மான்னு சொல்றோம், போக முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் மலைக்கு போனா மலைக்கு போகணும். ஸ்தோத்திரம். பள்ளதாக்குக்கு போனா பள்ளதாக்குக்கு போகணும். ஸ்தோத்திரம். சமுத்திரத்துல குதினா குதிச்சிடணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. போமாட்டேன்ட்டான். ஸ்தோத்திரம். எகிப்துக்கு எதிராக அழகா ஸ்தோத்திரம் சோதோமுக்கு இருக்கிற அந்த சௌரியங்கள் எல்லாம் தனக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சான். நடந்தது என்ன? ஸ்தோத்திரம். அவனுடைய 2 பெண் மக்களும் அவருடைய எதிர்காலத்தை இழந்து போனார்கள், தெய்வீகம் இழந்து போனார்கள். 2 பாவ சந்ததியை பூமியில பரப்பித்தார்கள். அல்லேலூயா. பெற்றோர் கவனிக்கணும், தேவனுடைய சபை கவனிக்கணும். தேவனுடைய ஸ்தோத்திர பிள்ளைகள் ஒரு கிருபையின் கடைசி நாட்கள், நான் யார், என்னுடைய குடும்பம் என்ன, என் பிள்ளைகள் என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன என்கிறதான ஒரு தெய்வ தரிசனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா.
ஏதோ பிறந்தேன் ஏதோ வாழ்ந்தேன் நாட்களை ஓட்டிட்டேன் இல்ல. நீதிமான் என்கிற ஒரு வரிசையில் நம்முடைய ஜீவியம் காக்கப்பட வேண்டும். பரிசுத்தம் என்கிற ஒரு ஜீவியத்தை நாம் நம்மை காத்துக்கொள்வதற்கு ஆயத்தப்படவர்களாய் மாறணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் உத்தமமா தன்னுடைய ஜீவியத்தை காத்தார், லோத்து காக்கல. இந்த ஸ்தோத்திர கன்வென்ஷன் கூட்டத்தில் இருக்கிற ஸ்தோத்திர எல்லா தேவ பிள்ளைகளும் 2 ஜீவியம் இருக்குது. விசுவாசத்தில் வளர்ந்து வருகிற ஒரு தூர தரிசன ஜீவியம், வாக்குத்தத்தத்தின் ஜீவியம். அப்படி வாழ்கிறேனா ஸ்தோத்திரம். புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் பூமியில வாழ்ந்தது போல நான் வாழ்ந்து புசித்து மடித்து போகிறேன் என்கிற பரலோக தரிசனமற்ற ஒரு ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தான் நம்மை குறித்து நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 நமக்கு முன்னாடிதான் இருக்கு. நாம இந்த ரூட்லயும் போலாம் அந்த ரூட்லயும் போலாம். பரலோகத்துக்கு போனோம்னா இயேசுவையும் சிலுவையும் பார்த்து போனோம். பரலோகம் வேண்டாம்னா இஷ்டப்படி வாழ்ந்துட்டு பூமியில மரித்து போக வேண்டியதான். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆகவே ஒரு ஸ்தோத்திர கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதிக்கும் ஒரு தெய்வீகமான அனுபவம் உண்டாக வேண்டும். 1 கொரிந்தியர் 10:3 நம்ம படிக்க முடியும். ஸ்தோத்திரம், அந்த கண்மலை கிறிஸ்து நம்மேல் ஸ்தோத்திரம் மிக பட்சமுடையவராய் இருக்கிறார். ஒரு வசனம் கூட வாசிங்களேன். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அல்லேலூயா, அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா, அந்த ஞான கண்மலை கிறிஸ்து. ஸ்தோத்திரம். ஆகவே பூமியில வாழ்கிற நானும் நீங்களும் ஸ்தோத்திரம். இன்னைக்கு மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அந்த பட்டு கேஷ் அங்க ஒரு உயர்ந்த அந்த ஒரு மலையில அங்க ஸ்தோத்திரம் சில அந்த தெய்வ வழிபாடுகள்லாம் இருக்குது. அப்படின்னா ஸ்தோத்திரம். அதுக்காக இன்னைக்கு பல தேசங்களுக்கு ஜனங்கள் வராங்க. ஆனா இன்னைக்கு நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் கொல்கதாவிலே கபால ஸ்தலத்திலே ஸ்தோத்திரம் கோரமான சிலுவை பாரமான சிலுவையில ஸ்தோத்திரம் அவர் நமக்காக கைகளிலே ஆணிகள் கால்களிலே ஆணிகள் ஸ்தோத்திரம் அடிக்கப்பட்டார். விழாவிலே ஈட்டியினால் குத்தப்பட்டார். கடைசி சுற்று ரத்தமும் சிந்தினார். சிலுவையிலே ஸ்தோத்திரம் அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டார். இத்தனை பாடுகளும் பட்டது எதற்காக? என்னை கழுவதற்காக, என்னை சுத்திகரிப்பதற்காக, என்னை மீட்பதற்காக, அவருடைய அன்பை என்னுடைய வாழ்க்கையை தெரிவிப்பதற்காக இயேசு தன்னை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார். அந்த கண்மலை கிறிஸ்து நம்மில் இன்றைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புடையவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மீட்பை கருதுவோம், ரட்சிப்பை கருதுவோம். இந்த தூர தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் அதே அப்போஸ்தலர்ல படிக்கும் போது ஸ்தோத்திரம் 18:26 ஸ்தோத்திரம், இவர்கள் திருவசனத்தில் தேறினவர்கள். இந்த ஆங்கில பிரிஸ்கிலா எப்படிப்பட்டவங்க? திருவசனத்தில். கடந்த நாட்கள்ல சர்ச்சில் சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய வசனம் சொன்னதா ஸ்தோத்திரம் பாஸ்டர் சொன்னா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வசனத்துல தேறி வர வேணும். பெற்றோர் வசனத்துல தேறி வர வேணும். இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலோட வாழ்க்கையில வசனத்தில் தேறினார்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம் நம்ம எதுல தேறோம்? யூடியூப் பார்த்து சமைக்கிறதுல தேறோம். சமைத்து பார். லண்டன் ஸ்தோத்திரம் தமிழச்சி அக்கா மீன் பொரிக்கான்னா அப்படியே பார்க்கிறது. என் பொண்ணு மக்களே அப்படின்னு சொல்லி அக்கா சொன்ன உடனே இங்க எல்லாம் அதே வழிகிறது. ஸ்தோத்திரம். அதுல கொடுக்கிற நேரத்தை ஸ்தோத்திரம் பைபிள்ல தரலையே. அந்த அக்கா சமைச்சு அது ஒத்தையில மாப்பிள்ளையும் மக்களுமா திருட்டு போகுது. இதுங்க இருந்து நொட்டடிச்சுட்டு இருக்கு. புரிஞ்சுதா? என்ன புண்ணியம்? அப்படி அந்த டைம் எல்லாம் வேஸ்டா போச்சுது. ஆனா அதே நேரத்துல வசனத்தில் தேர வேண்டும். அல்லேலூயா, வாக்குத்தத்தத்தில் தேர வேண்டும். தெய்வீக தரிசனத்தில் தேர வேண்டும். ஆமென். எஸ்ரா என்கிற அந்த தேவ மனிதன் தேவனுடைய வசனத்தில் மிகவும் தேறினவராக இருந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேறின அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, ஒருவர் மற்றவருக்கு இயேசுவின் அன்பை சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பலவீனமா வாங்க சர்ச்சுக்கு, உங்களுக்காக ஜெபிப்போம் சொல்லுங்க. சமாதானம் இல்லையா? வாங்க நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் சமாதானம் தருவார். சபையில ஊழியரோட இணைந்து ஜெபிப்போம். அப்படி சொல்லி பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஒரு நபர் ஒரு நாள் ஒருவருக்காக இயேசு நல்லதுன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் இருக்கிற அநேக 1000 ஜனங்களுக்கு கர்த்தர் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. நம்ம யோசிப்போம், சர்ச்சுக்கு போனா பைபிள் கொண்டு போனா யாரும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் அது மேல ஒரு டாலரை வச்சு மூடி எங்க போறீங்க நாங்க அப்படி போயிட்டோம் அப்படின்னு சர்ச்சுக்கு போறோம்னு சொல்றதுக்கு சிலருக்கு பயம் அல்லது வெக்கம். வேதாகமத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு ஸ்தோத்திரம் கஷ்டம்.
இயேசு சிலுவையே சுமந்தாரு. நம்ம வேதம் சுமக்கிறதுக்கு கஷ்டம். ஆனா அதே நேரத்துல மொபைல் அப்படின்னு பாருங்க, யாருமே மொபைல பாக்கெட்லயே வைக்கிறது இல்லை. ஆம்பளையோ பொம்பளையோ கையில தான் வச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 50,000 மொபைல் வச்சிருக்கேன், பிடிக்கிட்டு போ அப்படின்னு அர்த்தம். ஆமா, யாரும் ஒரு கல்லனை நீ இந்த பத்தியா நான் வச்சிருக்கேன் பிடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி. போன் வந்தா கூட தோத்துல பேசினா குழப்பம் இல்லை, போன் வரலனாலும் அப்படிதான் இருக்கும். எப்பவும் பாருங்க, பஸ்லயோ எங்கனாலும் கையிலே தான் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன அர்த்தம்? திருடனை பார்த்து சொல்லுவோம், ஏய் நீ ஏன் போன் எடுத்துட்டு போ, நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க உருவிட்டு போயிடுவான். தோத்துறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல போன் திருட்டு, புரிஞ்சுதா? சோத்திரம் பேசிட்டு உள்ள வைக்கலாம் இல்ல, பாக்கெட்ல இருந்தா கூட அந்த மொபைல் வெளியே தெரியல மாதிரி தான் நம்ம வைப்போம். ஏன்னா அது ஆப்பிள், இந்த பக்கம் ஒரு ஆரஞ்சு, இந்த பக்கம் ஒரு கிரேப்ஸ். தோத்திரம். தெய்வமே, இந்த ஆப்பிள் காப்பாத்துமா. தோத்திரம். சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா கூட ஒரு வைட்டமின் கிடைக்கும். இந்த ஆப்பிள்னால என்ன கிடைக்கும்? உசுறு போகுது. தோத்திரம். வந்த மெசேஜுக்கு பதில் சொல்ல முடியல, வந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ண முடியல, அந்த பாடுபடுத்தது. தோத்திரம். ஆனா இயேசு நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமான சமாதானம் தரும்படி திருவசனத்தில் தேர சொன்னாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் இப்ப வரும்போது பார்த்தேன், ஒருத்தர் போன்ல அது கூட கடந்து சண்டை போடுறாரு. டிங் டிங்னு சத்தம் வருது. நான் ரசிச்சு பார்த்தேன். ஐயோ, என்ன டென்ஷன்ல நிக்கிறானோ தெரியலையே. அப்படிதான் இன்னைக்கு எல்லாம் நிக்குது, படாத பாடு. அந்த போன் இவன் கையில மாட்டிட்டனே, என்னை காப்பாத்து தெய்வமேன்னு சொல்லுது. கர்த்தர் நல்லவர். ஆனா பைபிள் யார் வீட்லயும் எடுக்கல. ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எங்க, போன வாரம் வச்சேன் எங்க அப்படின்னு தான் தேடணும். புரிஞ்சுதா? அது கூட இல்லை. அதுவும் இப்ப மொபைல்ல பைபிள், ஸ்தோத்திரம், டேப்ல பைபிள் வந்தாச்சு. எல்லாம் அப்படிதான், அதை தான் கொண்டு பார்க்கறது. தயவு செய்து சிலுவை சுமந்த இயேசுவிட போகும்போது பைபிளை சுமந்துட்டு போயிருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே நீங்க டேப்ல தான் படிப்பேன்னு சொன்னா நீங்க சர்ச்சுக்கு வந்து உங்க டேப் ஸ்தோத்திரம் பேட்டரி டவுன் ஆகி ஆஃப் ஆகிடுவதாக. ஆமென். அது சும்மா தானே இருக்கும், அது டெட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா இந்த பைபிள்னா இருந்து நல்லா பார்க்கலாமா பார்க்க கூடாதா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவ சபையில கிறிஸ்தவ ஊழியத்துல ஊழியர்களுக்கும் சரிதான், ஊழியர்களுக்கும் அந்த வியாதி வந்தாச்சு. அதனால பாஸ்டர் சாம்பல் ராஜா சிங்கம் மரியாதையா இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமா. வேதாகமத்தை தூக்கு, வேதாகமத்தை மடியில வை, வேதாகமத்தை படி. ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரம். ட்ரெயின்ல போனீங்களா, காலேஜுக்கு போனீங்களா, அல்லது நீங்க எங்க போனாலும் அந்த பைபிளை திறந்து நீங்க படிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்ம மேல இறங்கும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரம் வைரம், ஒரு டைமண்ட் கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க ஈஜிப்டுக்குள்ள. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஹால், அங்க இருக்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கடுகு போல மிளகு போல இருந்த ஒரு வைரத்தை, ஒரு டைமண்ட் அங்க வச்சாங்க. நேரம் ஆக ஆக அந்த ஹால் முழுவதும் பயங்கர ஒரு வெளிச்சம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சின்ன டைமண்ட், ஒரு ஸ்தோத்திரம் கடுகு போல இருக்கிறது, ஒரு ஹால் முழுவதையும் பிரகாசிக்க பண்ணும் என்று சொன்னா, அகில உலகத்தையும் ஸ்தோத்திரம் உண்டு பண்ணின தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்மை பிரகாசிக்க பண்ணுமா பண்ணாதா? நம்மை மேன்மைப்படுத்துமா படுத்தாதா? நம்ம உயர்த்துமா உயர்த்தாதா? நம்மை பரிசுத்தப்படுத்துமா படுத்தாதா? அல்லேலூயா. ஆகவே இந்த வேதத்தில் நாம் தேறினவர்களாய் மாற வேண்டும். ஆபிரகாமை போல உபசரிக்க உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கணவனுக்கு அப்படியே இருமல் வரும், தண்ணி விடு, கோரி குடிங்க, பாட்டு கீழே தானே இருக்குன்னு ஒரு மனைவி சொன்னா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். ஒரு டிசின் போடும் போது இருக்கும், இருமல் அப்படி வரும்போதே தண்ணி குடிங்களா அப்படின்னு சொன்னான்னா அவருக்கு எப்படி சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபசரிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸ்தோத்திரம். விருந்துக்காரங்க வீட்டுக்கு வரும்போதே வாங்க வாங்க, முன்னால ஒரு காலம், இப்ப உள்ள வரீங்களோ அப்படியா, சரி சரி நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வராதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? காலம் அப்படி ஆகி போச்சு. முன்னெல்லாம் வீட்டுல வந்து சமைச்சாங்கன்னா 5 பேர் இருந்தா 7 பேருக்குரிய சாப்பாடு இருக்கும், 2 பேர் வந்தா சாப்பிடலாம். அப்படி இப்ப அப்படி இல்லை, கேட்பாங்க. ஸ்தோத்திரம். வீட்டுல இட்லி வைக்க போறேன், இட்லி வைக்க போறேன், இட்லி வைக்க போறேன், உங்களுக்கு இருக்கிறேன் 4 தானே, 5 கேட்டக்கூடாது, உங்களுக்கு இருக்கிறேன் 3 தானே, 4 தான் தரமாட்டேன். இப்படி வீட்டுல கணவன் மனைவி 4 பேரை சேர்ந்து 13 இட்லி அவிச்சு 14 இட்லி அன்னைக்குதான் வயிறு வசிக்கும். இல்ல எதுக்கு சொன்னெல்லாம் நான் இட்லி கரெக்டா தான் அவிச்சேன், இப்ப இல்ல. எப்படி இருக்கும் பாருங்களேன் ஒரு குடும்பம். தெய்வமே, உபசரிப்பு இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா ஸ்தோத்திரம் மற்ற இடங்கள்ல பாருங்க பயங்கர உபசரிப்பு. ஸ்தோத்திரம். அதனாலதான் நிறைய பேர் வீட்டை விட்டு ஓடி போயிடலாம், உபசரிப்பு இடத்துக்கு போயிடலாம். புரியுதா? மனசுல வருதா?
புரிஞ்சுதா? தோத்தலாம். ஆமா, வீட்டுல கேட்டு தண்ணி குடிக்கல, தண்ணி தரல. ஆனா பிளைட்ல வரும்போது பணிப்பெண்கள் அத லைட் போட்ட உடனே ஓடி வான் அப்படி வந்து அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கப்புறம் யோசிக்கான், வீட்டுக்கு போவா இவ கூட இங்க போயிடவா, குடும்பம் குழப்பத்துல போகுது. ஆமாவா இல்லையா? தோத்துறோம். ஆமா, அந்த பணிவும் கனிவும் சரி நல்லா தானே இருக்கு, பேசாம ரூட்டை மாத்திடுவோமா, வீட்டை மாத்திருவான்னு மாத்திரம். உபசரிக்கணும். கணவன் மனைவிக்கு உபசரிக்கிறத பார்த்தா எங்க வீட்டுக்காரன் மாதிரி உபசரிக்க முடியாதையான்னு சொல்லி ஒரு மனைவி நினைக்கணும். ஒரு மனைவி புருஷனுக்கு செய்யற தோத்தான் அந்த உபசரிப்பு. அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தானே உபசரிக்கணும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். குடும்பத்துல சகோதரர்களுக்குள்ள உபசரிப்பு உண்டாகட்டும், சபையில ஒரு உபசரிப்பு உண்டாகட்டும். நேற்று முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. தோத்திரம். இந்த ஃபெல்லோஷிப் எங்க கிடைக்கும்? எங்கேயுமே கிடைக்காது. ஆமாவா இல்லையா? ஆகவே ஒருவருக்கு ஒருவர் உபசரிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த நல்ல அனுபவத்தில் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். கடைசியாக நாம் கர்த்தருக்காக கனிவாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆக்கிலா பிஸ்கிலாவுல இருந்த ஒரு அற்புதமான அனுபவம் என்ன? ஸ்தோத்திரம். ரொம்ப கனிவா பேசுறது, ரொம்ப மிருதுவா. ஸ்தோத்திரம். நன்மையானவர்களை பேசுவாங்க, தேவையானவர்களை பேசுவாங்க, வார்த்தையில மிருதுவான ரொம்ப சாஃப்டா பேச பழகுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பவுல் அப்படி பழகி இருந்தார், பவுலோடு அப்படி பழகினார்கள். இவர்கள் சமுதாயத்தில் பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு கணவன் மனைவியோடு, பெற்றோர் பிள்ளைகளோடு, சகோதரர்களோடு, சமுதாயத்தோடு, சபையோடு, ஊழியர்களோடு பேச பழகணுமா பண்ணக்கூடாதா? பழகக்கூடாதா? பழகணும். ஒரு இன்டர்வியூ போகணும் அப்படின்னு சொன்னான்னா அதுக்குன்னு ஒரு கனிவு இருக்கு. போனோடனே ஒரு குட் மார்னிங் சொல்லணும். ஸ்தோத்திரம். அப்புறம் வெயிட் பண்ணணும். ஆமா, உட்காரணும்னா தான் உட்காரணும், இல்லைன்னா ஸ்தோத்திரம் ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு முறை இன்டர்வியூ வச்சாங்க 1995. என்ன இன்டர்வியூ தெரியுமா? நீ ஏறி வந்த அந்த படி எத்தனை? நல்ல வேலை நான் இன்னைக்கு எண்ணிக்கிட்டே போனேன். புரிஞ்சுதா? எங்க வாத்தியார் சொல்லுவார், மோசன் ஜூலியஸ் போகும்போது படியை கூட கேட்பாங்கடா, நான் எண்ணிக்கிட்டே போனேன். இப்பவும் நான் படி ஏறும்போது தோற்றம் எண்ணி பார்ப்பேன். புரிஞ்சுதா? கர்த்தர் நல்லது. அப்போ அந்த சொன்னேன் 21 படி. எனக்கு வேற கேள்வியே இல்லை. தோத்திரம். உடனே ஒரு 2 பிஸ்கட் கொடுத்தாங்க, ஒரு டீ கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. டிக்கு. தோத்திரம். நான் அந்த இன்டர்வியூல ஜெயிச்சிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நாமும் நீங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். எங்க கேள்வி வரும், எப்படி பதில் வரும்னு நமக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். கேர்ஃபுல். ஒரு கிறிஸ்டியன் லைஃப் பண்ணுவதற்கு தேவன் நம்மை அன்போடு, பண்போடு, கனிவோடு வாழும்படி அர்ப்பணிக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4 காரியங்களை உங்களுக்கு குறிப்பா சொன்னேன். 1, ஒரு மனம் நிறைந்த ஒரு கணவன் மனைவியாக, ஒரு சகோதர சிநேகமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லையில் ஒரு விஸ்தாரமான ஆசீர்வாதம் உண்டு. 2, ஒரு தரிசனம் நிறைந்த ஜீவியம் உண்டாகணும். ஏதோ பிறந்தேன் வளர்ந்தேன் அப்படி அல்ல. ஒரே ஒரு வாழ்வு, சிலுவையோடு, சிங்காசனத்தோடு, இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்வு உண்டாக வேண்டும். ஆமென். 3, ஒரு ஸ்தோத்திரம், அந்த நல்ல தெய்வீகமான திருவசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் மாறணும். குழந்தைக்கு பால் பிடிக்கும், ஆனா எனக்கும் உங்களுக்கும் கலங்கம் இல்லாத ஞானப்பால், இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மேல் வாஞ்சை உண்டாக வேண்டும். அல்லேலூயா. முந்தின காலத்துல நல்லா ஸ்தோத்திரம் தாய்ப்பால் குடிச்ச பிள்ளைங்க எல்லாம் அம்மா அப்பா அப்படி கூப்பிட்டாங்க. தோத்தலாம். ஆனா இப்போ லேட்டஸ்டா லாக்டோஜன் குடிக்கிறதுனால மம்மி டேடி அப்படிங்குது. புரிஞ்சுதா? அது நல்லது. முன்னால அம்மா அப்பான்னு ரொம்ப அப்படியே ஒன்னா இருக்கும். இப்போ அப்படி இல்லை. வளர்ந்த உடனே பொம்மை, அதுக்கப்புறம் வளர்ந்த உடனே சைக்கிள், அதுக்கப்புறம் வளர்ந்த உடனே பைக்கு, அப்புறம் காரு, அப்புறம் கல்யாணம். அந்த போயிருது. லாக்டோஜன் கொண்டு போயிருது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அப்பாவுக்கு அம்மாவுக்கு போன் இருக்கா? இல்ல. அவங்களுக்கு காசு அனுப்பணுமா? இல்ல. அவங்க சாப்பிட்டாங்களா கொண்டாங்களா? தெரியாது. லாக்டோஜன் மம்மி பை அப்படின்னு போயிட்டு. அல்லேலூயா. தோத்துறோம். அந்த அம்மா பாசம் எங்க, அந்த அப்பா பாசம் எங்க போச்சியா? குடும்பமே போச்சுது. அன்பா இருக்குதா? இல்ல, பம்பா தான் இருக்குது. அல்லேலூயா. தோத்துறோம். இன்னைக்கு நாம் நீங்களும் ஆக்கில்லா பிஸ்கில்லா போல அன்பு நிறைந்தோராய், கனிவு நிறைந்தோராய், கர்த்தருக்குள் மனப்பூர்வமாய் ஜீவனம் பண்ண ஸ்தோத்திர அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2 நிமிடம் ஸ்தோத்திரம். எல்லா இடத்துல 2 வாய்களை திறந்து தேவ சமூகத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. 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 நம்முடைய எல்லையிலே ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 சமயம் போனாலும் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாய்களை
கனவுகளை ஆண்டவரே இந்த ஆக்கில்லா புஸ்கில்லா குடும்பத்தை போல என் குடும்பம் மாறணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். வாயை திறங்க, ஒரு மன நிறைந்த குடும்பமாய், அன்பு நிறைந்த குடும்பமாய் வாய்களை திறந்து பேசுங்களேன், பேசுங்களேன். ஹalleluya, glory glory glory, hallelujah hallelujah, praise the lord praise the lord praise the lord. சத்தம் கேட்கல, ஒரு நிமிடம் 2 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்க. praise god, ஓ hallelujah. தேவனே தேவனே தேவனே, உம்முடைய கரம் என் மேல இருக்க வேணும், உம்முடைய கரம் என் மேல இருக்க வேணும். ஆமென், hallelujah. அன்பு நிறைந்த ஒரு ஜீவியம், தெய்வீகம் நிறைந்த ஒரு ஜீவியம். ஓ praise the lord praise the lord. கத்த தாரு hallelujah. ஓ ஷபாபா ரப நிஷாகலப நிபாலா வகந்த ராஷப நிஷாகலப நிபியா கதா ஷதுனி hallelujah. தோதுர praise the lord. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கு, ஆனந்த துதி ஒலி கேட்கு, ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கு, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகு, ஆண்டவர் பார்த்து பலிக்கு. அபிஷேகம் ஒரு விசை என் மேல இறங்கட்டு, ஒரு விசை என் மேல இறங்கட்டு. கேளுங்க, கணவன் கேளுங்க, மனைவி கேளுங்க, பிள்ளைகள் மேல் இறங்கட்டு, கோவில் ஊழியர்கள் மேல் இறங்கட்டு, ஊழியர் குடும்பத்தின் மேல் இறங்கட்டு. இந்த ஆண்டிலே, திருப்தியின் ஆண்டிலே ஒரு மனம் நிறைந்த, ஒரு மனம் நிறைந்த, ஒற்றுமை நிறைந்த, ஏக அன்பு நிறைந்த ஒரு சமாதான ஜீவியத்தை குடும்பத்தில் அன்பின் ஆண்டுகள் பெருகப்படுவதாக, கற்றுகள் அறுக்கப்படுவதாக, முகங்கள் ஒழிக்கப்படுவதாக, ஒரு சமாதான கேடுகள் மாறுவதாக, பிரிவினைகள் மாறுவதாக, எல்லா இரு வினைகள் தீ வினைகள் மாறுவதாக. குடும்பத்திற்கு விரோதமாய் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆமைகள் ஓடட்டு ஓடட்டு. கரங்களை கொட்டி அபிஷேகத்தோடு துதிக்கு பொழுது தன்னுடைய விடுதலை உண்டாகும். எஸ் 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 அம்மா ஹலோ நீஷா கலரு கும்மலா கத்ததா ஓலவியா கதா சத்துனி ஆண்டவரின் மேலிருந்த ஆசீர்வாதம் குடும்பங்களின் மேல் இறங்கிட்டு, யோகியின் மேல் இருந்த எல்லா சாப வல்லமையும் நீங்கட்டு. எஸ் 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 இவா லவா புரா லவா 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 அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை ஒரு விஷயம் கரங்கட்டுமே, ஒரு விஷயம் கரங்கட்டுமே. துதி 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 ஷாபா ஹதுனி ஷாகலது இவர மக்கதலா உதவிய கதா ஷாபுனி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்காக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தின் எல்லைகளிலே கர்த்தர் சமாதானத்தை பெருக பண்ண அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் அவன் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு துணையாய் நின்ற அவன் தங்களுடைய தோலை கொடுத்த அவன் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் அவன் ஸ்தோத்திரம் அவர்கள் கணவன் மனைவியாய் ஒரு மனமாய் நின்றதுனால அவன் ஸ்தோத்திரம் பவுலுடைய ஊழியத்தில் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்தார். ஹல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம் பவுல் தன்னுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறுகிற போது அவன் ஸ்தோத்திரம் அந்த குடும்பத்தை குறித்து அவன் சாட்சி சொன்னான். அவன் ஸ்தோத்திரம் இவர்கள் என்னுடைய ஊழியத்திலே தங்களுடைய தோலை கொடுத்தார்கள். அவன் ஸ்தோத்திரம் அந்த ஊழியத்திற்காக சுவிசேஷ பிரபல்யத்திற்காக அவர்கள் அதிகமாய் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார். ஹல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம் இன்றைக்கு அது எங்க ஆரம்பிக்கணும்னு சொன்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையில ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. கணவன் மனைவி ஒற்றுமையாய் கர்த்தரை சேவிக்கிறதுல ஒன்றாய் நிற்பீங்கன்னு சொன்னா நீங்க அவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீங்க பயன்படுவதில் எந்த தடையுமே இருக்காது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த குடும்பங்களை கர்த்தர் அந்த ஒற்றுமை விரும்புகிறார். அவன் ஸ்தோத்திரம் அந்த வேத வசனத்தில் தேறினவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அவன் ஸ்தோத்திரம் மட்டுமல்ல தரிசனம் உள்ளவர்களாக நான் எதற்காக இந்த இயேசுவை பின்பற்றுகிறேன், அவன் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன, அவன் ஸ்தோத்திரம் நான் நீதியாய் வாழ்வதனால் எனக்கு இருக்கிற பலன்கள் என்ன, அந்த தரிசனத்தோடு நாம் வாழ கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் அந்த ஊழியக்காரனை உபசரிக்கிற அவன் ஸ்தோத்திர ஊழியத்தில் எல்லா விதத்திலும் ஒத்துழைக்கிற இந்த நல்ல குடும்பங்களாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற இந்த நாளிலே சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் நல்ல சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் அவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு மனதை கர்த்தர் தொடர்ந்து காத்து நடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தரிசனத்தின் பாதையில ஓட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனத்தில் வாஞ்சை உள்ளவர்களாக வசனத்தில் தேறினவர்களாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல சாட்சிக்குரிய குடும்பங்களாக நம் குடும்பங்களை கர்த்தர் உயர்த்துகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் நிறைவு ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் எலிசபெத் அவர்கள் முன்னால் வந்து அவை நமக்காக அவை இந்த வார்த்தைகளின் படி நம்மை வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் அவர்கள் ஜெபிக்கிறார். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்ட மகாபெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கொண்டு கர்த்தாவே எங்களை பலப்படுத்தியிருக்கிற சுவாமி, தொடர்ந்து உடைய வார்த்தையில் நாங்கள் நிலைக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்க பரிசுத்த ஆவியானுடைய பலன் உண்டாக முடியாது. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே சுவாமி, நீர் எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த நாளில் கூட விசாரித்து ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை குறித்து விசாரிக்கவும் எங்களுடைய பிள்ளைகளை குறித்து விசாரிக்கவும் ஆண்டவரே இந்த நாளுடைய செய்தியானது கர்த்தாவே அமைந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு விஷயம் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு வீடு திரும்பும் பொழுது கூட எங்களுடைய ஆண்டவரை சுவாமி படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னதாக நாங்கள் ஆண்டவரை எங்களை நிதானிக்க, எங்களை ஆராய்ந்து பார்க்க கிருபை தர வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எந்த இடத்துல ஆண்டவரை நாங்கள் சரியாய் உம்மோடு கூட இல்லையோ அந்த இடத்துல ஆண்டவரே ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் அழைக்கிறோம் சுவாமி. கிருபையா எங்களை நடத்துங்கப்பா. உங்களுடைய கிருபையினால எங்களை நடத்துங்க. எங்களை இடைக்கட்டி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே நம்முடைய வருகை மட்டுமாய் எங்களை பாதுகாக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய கருத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்துதல், பாதுகாவல் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கு சபை கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.